السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم من فضله والله غفور شكور. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية، أو علم ينتفع به، أو ولد صالح يدعو له. وقال صلى الله عليه وسلم أيضا: إن الصدقة تطفئ عن أهلها حر القبور. وقال صلى الله عليه وسلم أيضا: இஸ்லாமிய கல்வி கலாபீடத்தின் புதிய கட்டட திறப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக தலைவர் அவர்களே, கல்லூரியுடைய கண்ணியத்துக்குரிய அதிபர் என்னுடைய நண்பர் ஷேக் சாஜித் ஹுசைன் பாக்கவி அவர்களே, அதே போன்று பிரதம அதிதியாக இந்த கட்டடத்துடைய கட்டடப் பணிக்கு பின்னால் அல்லாஹ் பயன்படுத்திய அதுக்கு ஒரு பாலமாக அமைந்த ஷேக் முஹாஜிரின் அல் அன்வாரி ஹதரத் அவர்களே, இன்னும் நிர்வாக உறுப்பினர்களே, மேடையில் விட்டிருக்கக்கூடிய பிரமுகர்கள், ஏற்கனவே வருகை தந்துவிட்டு சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோரையும் விழித்தவனாக ஒரு சில விடயங்களை குறுகிய நேரத்துக்குள் உங்களுடைய உள்ளத்தோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, நம் உலகத்திலே சந்திக்க இருக்கக்கூடிய மிக பயங்கரமான, யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு கட்டம்தான் நம்முடைய சக்கராத்துடைய நிலைமை, மலக்குல் மௌத்தை சந்திக்கின்ற கட்டம். அந்த கட்டத்திலே பல சந்தர்ப்பங்களில் பலரிடம் நேரம் கேட்போம். பரீட்சை மண்டபத்தில் நம்ம ஒரு வரி எழுத நேரம் தாருங்கள் என்றாலும், மனிதர்கள் கண்காணிப்பாளர்களாக இருக்கக்கூடிய பரீட்சை மண்டபத்தில் கூட நேரம் கிடைக்காது ஒரு வரி எழுதுவதற்கு. அந்த கட்டத்திலே சக்கராத்துல் கரீப் ஃபஅஸ்ஸதக், யா அல்லாஹ், கொஞ்ச காலம் நேரம் சந்தர்ப்பம் தந்தா என்றால் ஃபஅஸ்ஸதக், நான் சதக்கா கொடுப்பேன், நான் தொழுவேன், ஹஜ் செய்வேன், உம்ரா செய்வேன். இல்லை, ஏன் சதக்காவை கேட்கிறோம்? தொழுகைக்கு வுது செய்ய வேண்டும், சுத்தம் இருக்க வேண்டும், கிப்லா தேவை, ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு போக வேண்டும், எல்லா இபாதத்துகளுக்கும் கண்ணியமானவர்களே திசை, சுத்தம், உடை அணிந்திருக்க வேண்டும், மறைத்திருக்க வேண்டும். ஆனால் சதக்காவுக்கு கிப்லாவை முன்னோக்க தேவையில்லை, சுத்த சிகிச்சைக்காக. அந்த நேரத்திலும் ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது சதக்காவுக்கு. சதக்காவுக்கென்று மக்ரூஹான அராமான நேரங்கள் கிடையாது. ஏன்? அது சக்கராத்தில் அதனுடைய பெருமதி விளங்கும். சக்கராத்தில் தர்மத்துடைய பிரயோசனம் விளங்கும். அதனால சதக்காவை நான் சதக்கா செய்து நல்லவனாக செயல்பட்டு விட்டு வருவதற்கு கொஞ்சம் நேரம் தான். அந்த சதக்காவுடைய ஒரு வெளிப்பாடு தான் கண்ணியமானவர்களே இந்த கட்டிடம். நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனங்களையும் ஒரு இரண்டு மூன்று ஹதீஸ்கள், இதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் கலாமை ஓதக்கூடியவர்கள், குர்ஆன் ஓதக்கூடிய அமல், எத்லூன கிதாப் அல்லாஹ்
அகாமுஸ் ஸலாத் தொழுகையில் பேணுதல். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்வது வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ர வ அலானியா. அல்லாஹ் வழங்கிய பொருளாதார வளங்களிலிருந்து ரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவழிப்பார்களே. யர்ஜூன திஜாரா, இவர்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள், இவர்கள் ஒரு முதலீடு செய்கிறார்கள், இவர்கள் ஒரு வியாபாரத்துக்கு தன்னுடைய பணத்தை முதலீடு செய்கிறார்கள். லன் தபூர், அது நஷ்டமாகாது. லாபத்தை உறுதிப்படுத்துகின்ற வியாபாரம். சொல்கின்றவன் முன்னணி நல்ல வழிகளிலே செலவழிக்கின்ற, ரகசியமாக பரகசியமாக செலவழிக்கின்ற பண்பாடு. அதுக்கு அடுத்ததாக தான் சொல்கிறான் உஜூரகும். இந்த 3 அமல்களையும் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக கூலி கொடுப்பதற்கு இந்த அமல்களை நாம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், சொல்லி காட்டுகிறோம். பரிபூர்ண கூலி அவர்கள் அடைவதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, இன்னஹு கஃபூர் ஷக்கூர், அல்லாஹ் நன்றி உள்ளவன், மன்னிக்க கூடியவன் இந்த ஆயத் முடிகிறது. எனவே அதிலே இந்த கட்டடத்துக்கு உருவாகுவதற்கு யார் யார் எந்த அமைப்பில் காரணமாக இருந்தார்களோ இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இந்த ஆயத்துக்குள் உட்படுவார்கள் என்பதை அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கலாம். அதில் குறிப்பாக அதிபர் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். நான் அவர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மாஷா அல்லாஹ் ஆரம்பத்திலே காணி கொடுத்தவர்கள். அதேபோல் இந்த பிரமாண்டமான கட்டிடம் அமைவதற்கு மாஷா அல்லாஹ் தனவந்தர்களோடு அது சிபாரிசு செய்து அதற்காக பாடுபட்ட ஷேக் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த கட்டிடத்திலே ஊர் மக்களுடைய, இந்த பிரதேச மக்களுடைய பலருடைய பங்களிப்பு இருக்கிறது. ஆரம்பமாக சேர்க்கப்பட்ட அந்த தொகையில் ஒவ்வொரு ரூபாயும் கண்ணியமானது 700 மடங்கு. 10,000 அது 70 லட்சம். 10,000 ரூபாய் கொடுத்தவர் 70 லட்சம் கொடுத்தவர். அது அல்லாஹ்வுடைய கணிப்பீடில், அல்லாஹ்வுடைய கணக்கில். அன்பானவர்களே, இதுதான் அல்லாஹ் ஒரு பருப்பு விதையை, ஒரு பயறு விதையை, ஒரு அரிசி மணியை, ஒரு உப்பு துண்டை கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி என்ன தெரியுமா? அந்த அரிசி மணியை அல்லாஹ் மலை போன்று வளர்த்து கூலி கொடுக்கிறான். 1 கிலோ அரிசி சதக்காவாக கொடுத்தால் அதில் எத்தனை மணிகள்? அது அரிசி மணிகள் அல்ல, அது அரிசி மலைகள். யார் உப்பை கொடுப்பாரோ அந்த உப்பை போட்டு அந்த விறகால், அந்த நெருப்பால், அந்த எரிபொருளால் சமைக்கப்பட்ட சாப்பாட்டை சதக்கா செய்த நன்மை கிடைக்கும். ஹதீஸ். அன்பானவர்களே, இதுதான் சதக்கா. அடுத்ததாக நான் ஹதீஸ்களை சொன்னேன். ஒரு மனிதர் மௌத்தாகினால் எல்லா அமல்களும் துண்டித்துவிடும். ஆனால் ஒன்றும் அவர் மௌத்தாகினாலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். சதக்கா ஜாரியா முதலாவது. நிரந்தர தர்மம். பொருள் நிலைக்க வேண்டும், பயன்கள் தொடர வேண்டும். பொருள் அழியாமல் இருக்க வேண்டும், பொருள் கரையாமல் இருக்க வேண்டும், பொருள் நிரந்தரமாக இருக்க வேண்டும், அதனுடைய பிரயோசனங்கள் தொடர வேண்டும். சதக்கா ஜாரியா நிலையான தர்மம். இந்த கட்டிடத்துக்காக 1 ரூபாய், ஒரு வார்த்தையுடைய அபிப்பிராயம், ஒரு மணித்தியாலத்துடைய நேரம், அதற்காக ஒரு இரவு விழிப்பு, அதற்காக ஒரு 10 யார் யார் பங்களிப்பு செய்தார்களோ அவர்கள் ஒரு இல்முன் யுன்தஃபஉ பிஹிக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். பயன் பெறப்படும் கல்வி, இம்மையிலும் மறுமையிலும் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கல்விக்காக, அறிவு ஞானத்துக்காக. கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சிறப்பிப்பதற்காக தேர்ந்தெடுத்த பிரதானமான ஒரு சாதனம் தான் கல்வி, ஞானம். மலக்குமார்களை சிரம் சாய்ப்பதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தது கல்வி, ஞானம். எனவே அதிலே பங்களிப்பு செய்திருக்கிறோம். அவ்வளதின் சாலிஹின் யதுஉ லஹு. மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அன்வாரி மாக்கோல சின்ன வயதிலே தந்தை இழந்து அந்த அனாதை இல்லத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதோ சிந்திக்கின்ற பொழுது தன்னைத்தானே வளர்த்துக் கொள்ளுகின்ற, தான் செழிப்பாக, தான் சௌகரியமாக, தான் சொத்துக்களை, காணி பூமிகளையும் வாகனங்களையும் வாங்கி போட வேண்டும் என்று சிந்திக்கின்ற இந்த காலத்திலே இப்படியான ஒருவர் என்னுடைய ஊருக்கும் நான் இதை செய்ய வேண்டும் என்று செய்வார் என்றால் அந்த தந்தை தாயுடைய துஆவுக்குரியவராகத்தான் அவர் இருந்திருப்பார் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, ஹைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களில் சிறந்தவர்
எந்த துறைகளில் அவர் செயல்பட்டாலும் ஈடுபட்டாலும் அன்ஃபஹும் லின்னாஸ், அந்த துறையின் மூலமாக அந்த வளத்தின் மூலமாக மக்களுக்கு பயனளிக்க வேண்டும், மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, மக்களுக்கு பயனுள்ளவராக இருப்பார் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் நல்லவர் என்ற பெயர் அவருக்கு கிடைக்கும். எனவே அந்த பட்டியலிலும் இந்த பங்களிப்பு செய்த அனைவர்களும், அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம், உஷ்ணத்தை தணிக்கும். கபரிலே ஏசி ரூம் போன்று குளிரூட்டப்பட்ட அறையாக, ஒரு ஏர் கண்டிஷன் போடப்பட்ட ஒரு ரூம் போன்று கபரை மாற்ற வேண்டுமா? திறக்க வேண்டும் சதக்காவுடைய வாசலை. தர்மத்துடைய கதவு மூடப்படக்கூடாது. ஒவ்வொரு நாள் தர்மம் செய்கின்ற அந்த தர்மம் செய்கின்ற மக்களுக்கு துஆ கேட்பதற்கென்று அல்லாஹ் மலக்கை நியமித்திருக்கிறான். யா அல்லாஹ் செலவழிப்பவரை, வாரி வழங்குபவரை, அவருக்கு இன்னும் பொருளாதார வளத்தை கொடுப்பாய். ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, அவருக்கு இன்னும் பிரதிபலங்களை, லாபங்களை, வருமானங்களை அவருக்கு கொடுத்து கொண்டே இரு. செலவழிக்காமல் அடக்கி பூட்டி மறைத்து ஒழித்து வைக்கின்றவர்களுக்கு பத்துஆ செய்வதற்கும் ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். சகல விடயங்களிலும் பங்களிப்பு செய்தவர்கள். அன்பானவர்கள், இறுதியாக ஒரு சில நிமிடங்கள் முடித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதர் மறுமையிலே ஒவ்வொருவரும் வியர்வையிலே தத்தளிக்கும் பொழுது எல்லோரும் வியர்வையில் தான் இருப்பார்கள். கரண்டைக்கால், முழங்கால், இடுப்பு, நெஞ்சி, மூக்கு வரைக்கும் சிலரை முழுமையாக வியர்வை மூழ்கடித்து விடும். வியர்வையிலே மூழ்கி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே சிலருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அது சதக்கா என்ற வாசலை, தர்மம் என்ற வாசலை திறந்தவருக்கும் கிடைக்கும். எனவே அரிசிக்கு கீழே நிழல் வேண்டுமா? சதக்காவுடைய வாசலை திறந்து வைப்போம். 2-3 நிகழ்வுகளோடு முடித்துக் கொள்கிறேன். சிறிய சிறிய நிகழ்வுகள். இன்று பேசப்படுகின்ற சர்வ கலாச்சாலை, சர்வதேச மட்டத்திலே பெயர் போன, அது ஆரம்பிக்கப்பட்டது ஒரு மஸ்ஜிதில். 2 வித்தியாசமாக விளங்க வேண்டும். அல் ஜாமியா உல் அஸ்ஹர் என்று இருக்கிறது, ஜாமிஅத்துல் அஸ்ஹர் என்று இருக்கிறது. அல் ஜாமியா உல் அஸ்ஹர் என்றால் அல் அஸ்ஹர் ஜுமா மஸ்ஜித் இன்னும் இருக்கிறது கைரோவிலே. அங்குதான் ஜாமியத்துல் அஸ்ஹர் ஸ்தாபிக்கப்பட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சொர்க்கத்து பெண்களின் தலைவி, உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஈர கொழுந்தென்று வர்ணித்த அந்த ஃபாத்திமாவுடைய பரம்பரையில் ஃபாத்திமியுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்ணுடைய ஆரம்ப கட்ட முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு பெண்ணுடைய தலைமைத்துவத்திலே, ஒரு அபிப்பிராயத்திலே. அதுக்கு பின்னால் ஜாமியுல் அஸ்ஹர், அல் அஸ்ஹர் ஜும்மா மஸ்ஜிதிலிருந்து ஜாமியத்துல் அஸ்ஹராக வியாபித்து இந்த முழு உலகத்துக்குமே அறிவு, அதுவும் ஒரு மஸ்ஜிதிலே ஆரம்பித்து விரிவாகி 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 பல நூற்றுக்கணக்கான அதனுடைய பிரான்ச்சுகளை அது உருவாக்கி முழு உலகத்தில் எந்த நாட்டுக்கு சென்றாலும், எந்த ஊருக்கு சென்றாலும், அந்த ஊரில், அந்த கண்டத்தில் ஜாமியத்துல் அஸ்ஹரிலே படித்த ஒரு மாணவர், ஒரு பட்டதாரி இருப்பார் என்ற அளவுக்கு இன்று வியாபித்திருக்கிறது என்றால், அதுவும் அங்கு தனவந்தர்கள் மூலமாக, அந்த குடும்பத்தின் மூலமாக, ஃபாத்திமியங்கள் மூலமாக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை. இத்தனை பிரான்ச்சுகளாக, இத்தனை கிளைகளாக இந்த உலகத்திலே அது தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால், சதகா, கூட்டு முயற்சி, ஒவ்வொருடைய உதவி, அது முக்கிய பங்கு. ஜாமியா கைருவான் என்று சொல்வார்கள், பிரபலியமான கலாச்சாலை. அதற்கு பின்னாலும் ஒரு பெண். முடிக்கிறேன். ஒரு சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. உம்முல் கைர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயுடைய, உம்முல் கைர் பல மாதிரி வருகிறது. ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். ஏழை பெண்மணி, ரொட்டி சுட்டு விற்கின்ற பெண்மணி, ஆட்டின் பாலை கறந்து பால் விற்கின்ற பெண்மணி, அங்கமிங்க விறகுகளை சேகரித்து இந்த இடியப்பம் புட்டு ரொட்டி சுடுகின்ற அப்படியான ஒரு ஏழை குடிசையிலே வாழ்ந்த ஒரு தாய் என்ன தெரியுமா நியத் வைக்கிறார்? நான் ஒரு மஸ்ஜித் கட்ட வேண்டும். யாரு? ரொட்டி சுட்டு விற்கின்ற பெண், குடிசை பெண். அவருக்கு சொந்த வீடு, ஒழுங்கான வீடு இல்லை. கட்டுவதற்கு மஸ்ஜிதுக்கு புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஊர் மக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்றவுடன் முதலாவது கொண்டு வந்து தன்னுடைய பங்கை கொடுத்தது இந்த பெண் தான். புட்டு சுட்டு, இடியப்பம் சுட்டு, பால் வித்து, கூலி வேலை செய்து, வயல் வேலை செய்து, புஷ்சைக்கிலே மரக்கறி வித்து,
சந்தையிலே வியாபாரம் செய்கின்ற ஒரு சந்தை வியாபாரியாக இருக்கலாம், கண்ணியமான ஹோட்டலிலே பராட்டா போடுகின்ற ஒரு ஊழியராக இருக்கலாம், ஒரு மேசன் பாஸாக இருக்கலாம், கண்ணியமானவர்களே ஒரு விவசாயியாக இருக்கலாம். உங்களாலும் சாதிக்கலாம், நியத்து விசாலமாக இருந்தார். எனவே அந்த மஸ்ஜிதுக்கு பெயரு மஸ்ஜித் உம்முல் கைர். அன்பானவர்களே, முடித்துக் கொள்கிறேன். எனவே ஹஜரத் அவர்கள் சொன்னதை வைத்து எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்களை இன்று ஈன்றெடுக்கிறது என்றால், ஆரம்பத்துடைய அஸ்ஹாபு சுஃபா தான் மதரசா, திண்ணை தோழர்கள். மஸ்ஜிது நபவியிலே திண்ணை தோழர்களாக அந்த திண்ணையில் எப்படி சிரமப்பட்டார்களோ சஹாபாக்கள், சாப்பாடு இல்லாமல், குடிக்க ஒன்றும் இல்லாமல், அங்கே தங்குவதற்கு ஒழுங்கான இடவசதி இல்லாமல், படுக்கை இல்லாமல், அது போன்று கஷ்டப்பட்டு உருவாகி வந்த ஒரு மதரசாவாக நானும் என்னுடைய கண்ணால் நிதர்சனமாக கண்ட அனுபவம் இந்த மஹாசில் உலூமுக்கு ஈமானியா என்ற பெயரில் இருக்கும் பொழுது தொடக்கம் எனக்கு இருக்கிறது. மழை ஒழுகும், தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்தால் பிள்ளைகள் படுக்கை சுற்றி கொண்டு ஓட வேண்டும். ஆரம்பித்த மதரசா தான், அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று கண்ணியமானே மதீனாவுடைய சர்வ கலாச்சாலையாக மாறி இருக்கிறது. எனவே கபரை இறுதியாக வேண்டி முடிக்கிறேன். என்னுடைய கபரை நான் ஏசி ரூம் போன்று மாற்ற வேண்டுமா? நான் மறுமையிலே என்னுடைய சதக்காவுடைய நிழலில் கௌரவமாக வீற்றிருக்க வேண்டுமா? என்னுடைய சதக்கா மலை போன்று வளர்ந்து எனக்கு கிடைக்க வேண்டுமா? நல்ல பிள்ளைகளுடைய துவா கிடைக்க வேண்டுமா? பயனுள்ள கல்வி உலகத்திலே பரவுவதற்கு என்னுடைய பொருளாதாரம் காரணமாக அமைய வேண்டுமா? எனக்கும் நான் கபருக்கு பின்னால் நன்மை வருகின்ற ஒரு நெட்வொர்க்கை, ஒரு சங்கிலி தொடரை உருவாக்க வேண்டுமா? பக்கத்தில் இருக்கின்ற காணி மதரசாவுக்கு கூடிய சீக்கிரம் முழுமையாக வாங்கி கொடுக்கப்படுகின்ற பொழுது பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் இருக்கும். ஏன் எதிர்காலத்தில் இந்த காணி யார் உங்களோட முன்வைக்கப்படுமோ, ஏதோ ஒரு முயற்சியை ஆரம்பிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முயற்சியை முழுமையாக அங்கீகரித்து, யார் யாரெல்லாம் ஒரு சதமோ, ஒரு ரூபாயோ, ஒரு அபிப்பிராயமோ, ஒரு எட்டோ, ஒரு விழிப்போ, ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு துளி வியர்வையோ, அதிலிருந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து அதை காரணமாக நலவுக்கு திறவுகோலாக மிஃப்தாவுல் கைர், யாரை அல்லாஹ் நலவுக்கு திறவுகோலாகவும் கெடுதிக்கு பூட்டாகவும் அமைப்பான் அவர்களுக்கு நன்மாராயம் என்ற அந்த நன்மாராயத்துக்குரியவர்களாக பலர் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஷேக் முஹாஜிரின் அல் அன்வாரி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு செயல்பட்ட திரைமறைவில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அந்த கல்லூரியுடைய நிர்வாக குழு, ஆசிரியர் குலாம், ஊர் மக்கள் எல்லோரும், ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் எல்லோருடைய முயற்சியும் அதுக்கு பின்னால் இருக்கிறது. நிச்சயமாக அமைந்திருக்கிறதோ அதைவிட ஒரு படி மேலே அவருடைய அறிவுகளும் ஆழமாக, ஞானம் மிக மிக ஆணித்தரமாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு இங்கிருந்து மகாசினிகள் முழு உலகத்துக்குமே ஒளி வீசக்கூடியவர்களாக அல்லாஹ் அமைக்க வேண்டும். அதனூடாக இதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், பாடுபட இருக்கின்றவர்கள், பங்களிப்பு செய்தவர்கள், பங்களிப்பு செய்ய இருக்கின்றவர்கள் எல்லோருடைய கபறுகளையும், யாரெல்லாம் மர்ஹூம்களாக இருக்கிறார்களோ அவருடைய கபறுகளையும், எதிர்காலத்தில் எல்லோரும் கபராளிகளாக மாற இருக்கிறோம், நம்முடைய கபறுகளையும் அல்லாஹ் ஒளிமயமாக்குவானாக என்ற துஆவோடு, வயதிலும் அனுபவத்திலும் குறைந்த பலகீனமான இந்த அடியாரை ஏதோ சில விடயங்களை பேசுமாறு வேண்டிக் கொண்ட நிர்வாகம் உட்பட, குறிப்பாக நண்பர் அதிபர் ஷேக் சாஜித் ஹுசைன் ஹஃபிலஹுல்லாஹ் அவர்களுக்கும் துஆ செய்தவனாக, பேசிய வேண்டிய விடயங்களை செயல்படுத்துவோம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்ப